பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கத்து செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தி ஐயா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் விந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமங்கள் எத்தனை எத்தனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. 33 கோடி தேவர்களும் தேவதைகளும் இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவாதி தேவன் ஒருவரே தேவன். உமது நாமங்களை சொல்லி 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 நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளெல்லாம் உடைய நாமத்தின் மகத்துவங்கள் எங்கள் வாழ்விலிருந்து வெளிப்படுவதாக உம்மையே அண்டிக் கொள்ளுகிறோம். எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். எப்படி உபவாசிக்க வேண்டும் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வாசிக்கிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த இடத்துல முதலாவது பார்க்கிறது என்ன? முகவாடலாய் இராதேங்கள். தானியேல் இதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தார். தானியேல் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வாசிக்கிறோம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி சொன்னது. அதுக்கு முன்பாகலாம் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்நிய தேசத்திலே ஒருவேளை நாம் கொண்டு செல்லப்பட்டாலும் அந்த இடத்துல பெயர் மாற்றப்படலாம், மற்றவைகள் எல்லாம் மாற்றப்படலாம் ஒருவேளை. ஆனால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதில் அவங்க ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க, தானியேலும் அவனுடைய நண்பர்களும். அதனால அந்த சிறைச்சாலை தலைவன் இல்லைன்னா பிரதானிகளின் தலைவன் அவனை நோக்கி கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு ராஜா உண்ணுகிற அந்த ராஜ போஜனம் அது எனக்கு வேண்டாம். அந்த ராஜ போஜனத்தினால் நான் தீட்டப்பட விரும்பவில்லைன்னு சொல்லி மனதிலே தீர்மானித்து கொண்டு அந்த பிரதானிகளின் தலைவன் கிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுங்க.
எங்களுக்கு அந்த சாப்பாடு, அந்த திராட்சை ரசம் மற்றும் விக்கிரக கோயில்களில் அந்த வைக்கப்பட்ட விக்கிரக சிலைகளுக்கு முன்பாக வைத்தவைகள் எனக்கு வேண்டாம் என்று தானியேல் சொல்லும்போது, அந்த தானியேலுக்காக அந்த பிரதானிகளின் தலைவன் என்ன ஆன்சர் பண்ணாரு, அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அவர் சொன்ன காரியம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். ஏன்னா ராஜா சொல்லியிருந்தாரு, இப்படி பிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த தானியேலை போன்ற அவன் நண்பர்களை போன்ற அநேகம் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன குடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் திட்டமாம் தெளிவுமாக நிர்ணயித்து இருந்தாங்க, நியமித்து இருந்தாங்க. அப்போ நான் அவருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லும்போது, அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ரொம்ப உறுதியோட அவங்க சொல்லுகிறாங்க, 10 நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரு, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுங்க, எங்களுக்கு அந்த திராட்சை ரசம் வேண்டாம், ராஜ போஜனம் வேண்டாம், அந்த பலவிதமான அந்த அசைவ உணவுகள் சொல்லுவாங்கள்ல, அது எதுவுமே எங்களுக்கு தேவையே கிடையாது, வெறும் புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகள் தண்ணீர் போதும், 10 நாள் வரைக்கும் நீ சோதித்து பாரு என்று அவங்க சொல்லுகிறாங்க. பின்பு உமக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யும் என்று சொல்லும்போது, 10 நாள் சென்ற பின்பு இவங்க முகத்தை பார்க்கும்போது ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உடையதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. ஆனால் அந்த பிரதானிகளின் தலைவன் என்ன செய்தாரு, சரி ஓகே, இனி அவர்களுக்கு அதையே கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுத்தானாம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த தானியேல் அவன் நண்பர்களுக்குள்ள என்ன தீர்மானம் இருந்துச்சு, முகம் வாடலா இருக்கவே இருக்காது. இது ஒரு வகையான உபவாசம் தான். எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல புஷ்டியும் பசுமையுமான சாப்பாடு சாப்பிடும்போது, தானியேல் அவன் நண்பர்கள்லாம் அதை ஒதுக்கி விட்டு தேவன் மீது உள்ள வைராக்கியத்தினால அவர்கள் இருக்கணும்னா அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அது கொஞ்சம் ஒரு கடினமான காரியமாய் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தானியேல் நண்பர்களுக்கு தெரியவே இல்லை. இதுவும் ஒரு வகையான உபவாசம் தான். எல்லாமே வீட்டில் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்லி அவைகளை நாம் எவைகளெல்லாம் நம்ம தள்ளி விடுகிறோமோ, தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்தினால் தள்ளி விடுகிறோமோ, அதுவும் ஒரு விதமான உபவாசம். தானியேலை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு விதமான உபவாசத்தை 21 நாட்கள் எடுத்தார் என்று வேதம் சொல்லுது. ருசிகரமான அப்பத்தை புசிக்கவில்லை அப்படின்னு நம்ம அங்கேயே பார்க்கிறோம். இப்போ இந்த வேளையில் பாருங்கள், நிறைய பேர் சுகர் ப்ராப்ளம் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், சில கிட்னி பிரச்சனைகள் காணப்படும், அல்சர் காணப்படும், அசிடிட்டி காணப்படும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிற்றுக்கு ஏற்றது போல சில பேர் காஃபி டீயை நிறைய குடிப்பாங்க. ஆனால் அது எல்லாம் என்ன ஆகும், உபவாச நாளில் அந்த காஃபி டீ உள்ளே போக போக அந்த குடல் பகுதியெல்லாம் ஒரு நாள் என்ன செய்கிறோம், எரிய ஆரம்பிச்சிடும், புண்ணாக மாறிவிடும். அது ஒருவேளை நல்லா இருந்த நாட்களில் இப்படி ஒரு 10 டீயோ இல்லை 4-5 டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஒரு நாள் முழுவதும் கூட பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அது ஒரு சில காலங்கள் கழித்து அது சரிப்படாது. அது மாதிரி சரீரத்துக்கு உகந்தது. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, உங்களை மாதிரிலாம் என்னால், அதாவது என்ன போல இல்லை, என்னை விட மேலே ஃபாஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, அப்படிலாம் என்னால் இருக்க முடியல என்று சொல்லி. ஏன்னா அவர்களுக்கு லிமிட்டு சாப்பாடு தான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பல வகையான சாப்பாடுகள் அவங்களால சாப்பிட முடியாது. அப்போ நான் சொல்வேன், நீங்கள் எப்போவுமே ஃபாஸ்டில் தான் இருக்கிறீங்க, எங்களை போல் என்ன செய்யலை, நீங்கள் எல்லா ஃபுட்டும் சாப்பிட முடியல, அப்போ நீங்கள் தான் உபவாசத்தில் தான் இருக்கிறீங்க, சோர்ந்து போக வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் பாருங்கள், இது முக களையாக இருந்தாங்களே தவிர முகம் வாடலாக இருக்கலை. இன்னைக்கு உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும், மாயக்காரரை போல முக வாடலாக இராதேயுங்கள். மனுஷர்கள் காணணுங்கிறதுக்காகவே சில பேர் உபவாசம்
உபவாசிப்பாங்க. 40 நாட்கள் உபவாசம், 21 நாள் உபவாசம். அதனால நான் இப்போ முடிச்சு வருகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு, என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாரு, நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாரு, கட்டுகளை உடைப்பார், அப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி மனிதர்கள் காண வேண்டும் என்று சொல்லி உபவாசம் இருக்க வேண்டாம். நீ உபவாசம் இருக்கும்போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்துல காணப்படுகிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாய் நீ என்ன செய், உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்ம உபவாசிக்கிறதுக்கு கூடி வருகிறோம். அப்ப எப்படி வருகிறோம்? சில பேர் வீட்டில் நான் உபவாசம் இருக்கிறேன், அதனால சகோதரிகள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, கிச்சன் பக்கமே போக மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்க, வீட்டில் உள்ள அத்தனை பேரும் எங்கேயாவது வெளியில வாங்கி சாப்பிட்டு கொள்ளுவாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு வேலையை வைத்து கொள்ள மாட்டாங்க. ஆனா நாம உபவாசம் இருக்கணும்னா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம சாப்பிடாம இருக்கிறது தான் அது தேவனுக்கு பிடித்தமான ஒரு உபவாசம். அப்போ உபவாசத்தை வெளியே காண்பித்து கொள்ள விருப்பமற்றவர்களாக இருந்தாங்க தானியேலும் அவரது நண்பர்களும். அதனால அவங்களுக்கு கிடைத்தது என்ன? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்ப பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுனால அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி கிடைச்சது, வரங்கள் கிடைச்சது, கிருபைகள் கிடைச்சது. இன்னைக்கு இதுக்காக நம்ம என்ன செய்யலாம், உபவாசித்தோம்னா நிச்சயமா அந்த ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மன நிறைவு, ஒரு உறுதி நமக்குள்ள உண்டாகி நாம் என்ன செய்ய முடியும், நாம் நம்மில இருந்த அந்த வரங்கள் கிருபைகள் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஏசாயா 58 முதல் 5 வசனத்துல கூட சொல்லி இருக்கிறது. உபவாசம் இருக்கும்போது பாருங்க, சபைகளிலே அந்த சபை முதலாவது சுத்திகரிக்கப்படும். நம்ம தனியா உட்கார்ந்து நம்ம ஜெபிச்சா கூட என்ன செய்வோம், தேவனுக்கு முன்பாக, ஏன்னா உபவாசம் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒன்றத்தை அச்சீவ் பண்ணணும், சில பேர் பெற்றுக்கொள்ளணும், இதை வாங்கி கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவரை என் பக்கம் திருப்பி விடுவேன்கிற நம்பிக்கையில இருப்பாங்க பாருங்க. அப்ப என்ன செய்வாங்க, குற்றங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டு அவளை அறிக்கையிடுவாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. இன்னைக்கு ஆண்டவர் கூட நம்மளோட சில நேரம் பேச வேண்டியிருக்கு, கண்டிப்பா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா உபவாசம் இருக்கும்போது நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இதையெல்லாம் குறித்து சற்றும் உணர்வு இல்லாம அப்படியே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், நான் என்னுடைய ஆத்துமாவை ஒடுக்கி விட்டேன், சாப்பிடல, நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த படிக்கு போயிடுவோம். ஆனா எப்பவுமே பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, நல்ல முறையான ஒரு அறிக்கை செய்தல், பாவத்திலிருந்து விடுதலை பெற தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகிற தன்மைகள் காணப்பட்டது. இப்ப இதுல நாம பார்க்கும்போது 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். இதுல நம்ம பார்க்கிறோம், தேவனை தேடுகிறோம், ஆனா 2 தோணில நம்ம கால் வைத்திருக்கிறோமே, 2 எஜமான்களுக்கு இன்னும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோமே. கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை வணங்க, பாகால் தெய்வமானா பாகாலை வணங்க செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகர் 2 காரியங்களிலே இருப்பாங்க. தேவனுக்கும் வருவாங்க, தேவனிடத்திலையும் வருவாங்க, உபவாசத்துக்கும் செய்வாங்க. அதே சமயம் விக்கிரகங்களோடு கூட அதிக ஐக்கியம் உள்ளவர்களாக, பாவங்களோடு சம்பந்தமுடையவர்களாக, அதை விட்டு வெளியே வராதவர்களாக காணப்படுவாங்க. எங்களுடைய ஊழியத்துல ஒரு சகோதரி வருவாங்க. ஆனா அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க வணங்கி வந்த அந்த ஒரு இருளின் கிரிகளால் பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்களே தவிர அதை நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப என்ன செய்ததுன்னா, நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிற அந்த நேரத்துல எல்லார போலே அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. அப்போ அந்த பாஷைகளை நம்ம கவனிச்சு கேட்கும்போது பார்த்தோம்னா அது ஆவியானவருடைய பாஷையிலன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை பற்றி சொன்னால் அதை பற்றி கவலையே படாதபடிக்கு அதை என்கரேஜ் பண்ணி அந்த ஆவியை வெளியே துரத்துறதுக்கு மனசு இல்லாமல் அதோடையே அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க.
இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு முழு விடுதலை கிடையாது. பாதி நாள் எங்கேயோ காணாம போயிடுவாங்க, அதுக்கு பிறகு திரும்ப வருவாங்க. அப்போ அவங்களை குறித்து தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது ஒரு அறை முழுவதும் விக்கிரகத்தின் படங்கள் எல்லாம் வைத்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஜெபிக்கிற அந்த அந்த டீமை பார்த்துக்கிட்டே அவங்க ஆவியில் நிரம்புற மாதிரி நிரம்புறாங்க, இப்படி இப்படி பண்ணி கொண்டு ஏதோ பேசுகிறாங்க. அப்போ தான் அதை கடிந்து நாங்கள் ஜெபித்த போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆலயத்துக்கு வரதே விட்டுட்டாங்க. அப்போ அவங்க அந்த வழியாகவே போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி என்ன செய்கிறோம், நம்மள சில பேர் 2 தோணியில் கால் வைக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு அப்படின்னா போகவே முடியாது. நாள்தோறும் தேவனை தேடுகிறதுக்கு மனசு இருக்குது. தேவ பிள்ளைகள் மாதிரி அந்நிய பாஷைகள் பேசணும், கர்த்தருடைய பிள்ளைகளை போல நானும் உபவாசிக்கணும், அவங்க உபாசம் நானும் உபாசணும் என்று நினைக்கிற மனப்போக்கம் சில பேர்த்துல காணப்படலாம். எப்படி பார்வோனும் அவனுடைய ரதங்களோ, தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்திக்கிட்டு வராரு. சிவந்த சமுத்திரத்துல அவங்க போகிற பாதையெல்லாம் கர்த்தர் முன் சென்று நடத்திட்டு வராரு. பின்னாடியே பார்வோனும் வந்து சேனைகள் என்ன செய்யறாங்க, இவங்க போற பாதையிலே இவங்களை மடக்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஆண்டவர் விடாதபடிக்கு அந்த நடு சமுத்திரத்துல அந்த பார்வோன் அவனது சேனைகளுக்கெல்லாம் முடிவு வைத்திருந்தார். இன்றைக்கு இதை அறியாதபடி அநேகர் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வர்றாங்க. இதுல நாம் வாசிக்கும் போது, நாங்கள் உபாசம் பண்ணும்போது ஏன் நோக்காம இருக்கிறீர், ஆத்துமாவை நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின் படியெல்லாம் நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள், வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆவிக்குரிய சூனியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்போ இது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க இப்படிப்பட்ட உபவாசங்கள் ஏறெடுக்கிறாங்க. இதுல தேவன் மகிமைப்பட முடியுமா, கர்த்தர் மகிமைப்பட முடியுமா? ஒருவேளை உண்மை உத்தமான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிற அந்த பிசாசின் சேனைகள் வேணா இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவர்களை வந்து கொண்டு என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி சில காரியங்களை எதிர்த்து வரலாம், செய்யறதுக்கு எதிர்த்து வரலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு உங்களை மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இப்ப நாம உத்தமமாய் இருந்தோம்னா உத்தமனுக்கு கர்த்தரே துணையா நிற்பார் என்று வேதம் சொல்லுது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வசனம் பார்க்கும்போது மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும், சாப்பிடாம இருந்து முகவாடலாய் இருந்து பட்டினி போட்டு சில பேர் எல்லா வேலைகளையும் செய்வாங்க. ஆனா கடைசியில ஒரு 3 மணி வரைக்கும் உபவாசம் இருக்கிறாங்கன்னா கடைசியில ஒரு 2:30 மணிக்கு வந்து உட்கார்ந்து ஆண்டவர் பாதத்தில் ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு ஃபாஸ்டிங் முடிச்சிருவாங்க. அது வரைக்கும் எவ்வளோ வேலைகள் செய்ய முடியுமோ எல்லா கடமைகளையும் வேலைகளையும் மொத்தமா செய்து முடிச்சுட்டு வந்து தேவ சமூகத்துல உட்கார்ற அரை மணி நேரம் தான் அவங்க கொடுப்பாங்க. அரை மணி நேரத்துல பாட்டு பாட முடியுமா, இல்ல நம்ம இன்னும் தூய்மையாக்கி கொள்ள முடியுமா, கர்த்தரின் சத்தத்தை கேட்க முடியுமா, எதற்காக நம்ம ஜெபித்திருப்போம் அப்படி யோசிக்கிறதே இல்லை. ஆரம்ப காலங்களெல்லாம் நாங்க ஊழியத்துல காலையில 10 மணிக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா முடியறதுக்கு எப்படியும் ஒரு 6-7 மணி, சில நேரம் 8 மணி கூட ஆயிரும். எல்லாரும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சில பேருக்கு குறிப்பிட்ட கட்டுகள்ல உள்ளவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு 7-8 மணி ஆயிரும். ஆனா இப்போ எப்படி நடக்குது, 11 மணி தான். அதுக்கு முன்னாடி நாங்க வரவே முடியாது என்று சொல்லுகிற சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்போ 11 மணிக்கு தொடங்கி 2 மணிக்கு முடிச்சிடணும். அந்த 2 மணிக்கு மேலேயும் உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ மணி நேரங்கள் தேவ சமூகத்துல உபாசிக்கிறோம் பாருங்க. நேரத்தை பார்க்காதபடிக்கு ஆவியானவரும் நம்மோடு நாமும் இணைந்து நாம அப்போஸ்தலர்கள் காலத்துல போல நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா பேதுருவின் சிறையிருப்பு மாதிரி பேதுரு அவங்க ஜெபித்திருந்த இடத்துக்கு வருகிற நேரம் வரைக்கும் அப்படியே நம்முடைய ஜெபம் என்ன செய்யும், அப்படியே கண்டினியூஸா தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அது நீண்ட ஜெபம் என்று சொல்ல முடியாது, ஆவியானவரோடு இணைந்த ஜெபம், அது கருத்துள்ள ஜெபம், ஆவியினால் நிறைந்த ஜெபமாக காணப்படும். அதுல சோர்வு வரத்துக்கு ஒரு விதமான சந்தர்ப்பங்களும் கிடையாது. அப்போ இதற்காகவா நீங்க உபவாசிக்கிறீர்கள்? அப்போ தேவனிடத்துல எப்படி சேர வேண்டும் என்று சொல்லி தானியேல் ஏசாயா அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியான நோக்கமற்ற உபவாசம் இருக்கக்கூடாது. வெளியரங்கமான துக்க முகத்தோட 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல அது நமக்கு உகந்த உபவாசம் இல்லை என்று நாம பார்க்கிறோம். ஏசாயா 58:6-7 பார்க்கும்போது
எதுக்கெல்லாம் நம்ம முதலாவது நாமே கட்டுண்டவர்களா இருந்தா கட்டுண்ட நமது குடும்பத்தை எப்படி கட்டவிழ்க்க முடியும்? தேசத்தின் ஜனங்களை, நம்ம சூழ இருக்கிற ஜனங்களை எப்படி நாம் கட்டவிழ்க்க முடியும்? நம்ம முதலாவது அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் அதெல்லாம் வெளியே வரணும். அதற்காக தேவனுடைய சமூகத்துல எப்படி தாவீது கதறி அழுது ஜெபித்தாரோ அது போல நம்ம ஒருவேளை சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு என்னை சுத்திகரிக்கும், அதனால நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கிளைம் பண்ணிடுவேன். ஒருவேளை விசுவாச அறிக்கை, சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் நீர் சிலுவையிலே மரித்து விட்டீர் ஆண்டவரே. அப்ப அந்த ஒரு வார்த்தை போதுமா? அப்ப அந்த மரித்து விட்டீர் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்வலா இருந்தா நம்ம பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது செய்யாம இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல நம்ம தவறி விட்டு என்ன செய்கிறோம்? அந்த தவறுகளோட அந்த 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 இருதயத்துல இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தெளிவற்ற அந்த சிந்தனையோடையே கூட என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை, ஆண்டவரே நீர் என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் மீதெல்லாம் சுமந்து விட்டீர்னு சொல்றதுனால நாம் பரிசுத்தமா ஆயிடுவோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்ப வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். குடியினுடைய கட்டு, அக்கிரமத்தின் கட்டு, இவ்வளோவித பாவங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு அக்கிரமத்தின் கட்டு. கட்டுண்டவர்களை யாராவது ஒருத்தர் தான் விடுதலையாக்க முடியும். இல்லை, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், அப்படியே நுகத்தை வச்சு அழுத்தி எப்படி பாருங்க அந்த மாடுகளுக்கெல்லாம் அந்த கழுத்து மேல வைப்பாங்க, அது மாதிரி நுகத்தடி. ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஒழுங்கா வேலைகளுக்கு கடந்து போக முடியாது, படிக்க முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அப்ப அந்த நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். அதுக்கு அடுத்ததுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கணும். உலக பிரகாரமா நம்ம கொடுப்போம், அடுத்த நேரம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு பசிக்க தான் செய்யும். அந்த நேரமும் நம்ம அடுத்த நாளும் போய் கொடுக்க முடியுமா? எத்தனை நாட்கள் கொடுக்க முடியும்? அதை விட அவர்களுக்குன்னு ஒரு பிழைப்புக்கேற்ற ஒரு காரியத்தை செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நாம அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்மை தாழ்விலிருந்து உயர்த்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். அவர் ஜீவனுள்ள தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் மீது உங்களை கவலைகளை வைத்து விடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை, சத்திய வசனங்களை நாம் தினம் தினம் வாசிக்கிற அந்த வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்காக மாத்திர தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடாது. நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு. இந்த உலகத்துல நாம் தரித்திரரை ஆனாலும் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக ஆக வேண்டும். தவறான பாதைகளை பணம் சம்பாதிக்க கூடாது என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக, பசியுள்ள ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவ அப்பத்தை கொடுத்து குறித்து நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்ம வீடுகள்ல இருந்து ஆலயத்துக்கு வரும்போது நம்ம பார்க்கிற விதத்துல சொல்லுகிறோம், நம்ம பார்க்கிற விதத்துல இயேசு உங்களை நேசிக்கிறார், எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. ஒளிவு மறைவோடையே பேசுவாங்க, அநேக நேரத்தில் நம்ம பேசுகிறோம். ஆனால் கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்ட சரீரத்தின் அவயவங்கள் நாம. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது மாய்மாலமான ஒரு அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, இதுதானே கர்த்தருக்கு உகந்த உபவாசம். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது மொர்தெகாய் அவர் அந்த யூத ஜனத்துக்கு உண்டாக போகிற நிலைமையை அவர்களுடைய அழிக்கிறதுக்கென்று ஆமான் போட்டு அந்த திட்டத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன ஆனாரு? அவருடைய இருதயத்துல பாரம் அந்த மொர்தெகாய் என்ன செய்தாராம்? வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு போயிட்டு அவர் என்ன செய்கிறார்? அழுது கொண்டே ஓடுகிறார். அந்த மாதிரி போகிறதுக்கு எந்தவித பெர்மிஷனும் கிடையாது. ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கு உத்தரவு கிடையாது. அதையும் மீறி அப்போ
ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்கு எப்படி இருந்ததா? மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பல். இன்னைக்கு நாம கேள்விப்படுகிற அநேக காரியங்கள் பாருங்க. எத்தனையோ இடங்களை கொத்து கொத்தாய் தேவனுக்காக மடிந்து விழுகிற ஜனங்கள். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது ஒருவேளை இயேசுவை அறியாத பிள்ளைகள் கூட அநியாயமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டு அழிந்து போகிறாங்களே, இதை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறதா? மகா துக்கம் உண்டாகிறதா? இதை பாருங்க, அவர்களுடைய பாடு அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நிற்கிறோமா? அவர்கள் எல்லாரும் நெட்டுடுத்தி அவர்கள் அழுது புலம்பும் போது இவர் மொர்தெகாயால என்ன செய்ய முடியல? அந்த துக்கத்திலே அவர்களோடு பங்கு கொள்ளாம இருக்கவே முடியல. அதுவும் போக எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த பாரத்தை நாம் சொல்ல வேண்டும். அவள் மூலமாக திரும்பி ராஜா கிட்ட போய் அந்த கட்டளையை கேன்சல் பண்ண வேண்டும் என்று மொர்தெகாய் திட்டமிட்டவரா என்ன செய்யறாரு? எஸ்தரை சந்திக்க போகும்போது எஸ்தர் கூட என்ன சொல்றாங்க? சரி, நான் ராஜா கிட்ட நான் போக முடியாது, ஆனா நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசிக்கிறோம், அல்லும் பகலும். நீங்களும் எனக்காக உபவாசியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உபவாசித்தா கட்டாயம் ஜெபிச்சிருப்பாங்க. ஆண்டவர் இல்லாம உபவாசிக்க முடியாது. அது வெற்றி நிறைந்ததாகவும் கிடையாது. அது பேர் பட்டினியை தவிர உபவாசம் கிடையாது. அப்போ யூத ஜனத்தை காப்பாற்ற ஒரு கூட்டு முயற்சி காணப்பட்டது. நீங்களும் உபவாசிங்க, நானும் என்னுடைய தாதிமாரும் இங்க உபவாசிக்கிறோம். அதற்கு பிறகு சட்டத்தை மீறி நான் ராஜாவை சந்திப்பேன் அப்படின்னு எஸ்தர் சொல்லி அது நடந்தது. நமக்கு நல்லா தெரியும். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி உபவாசிக்கிறோம்? உபவாசத்தில் எதுக்கு அந்த கூட்டு உபவாசம்? என் வீட்டில் தனியாக இருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று நினைக்கலாம். ஆனால் பாருங்க, நம்ம எல்லாரும் கூடி தேவ சமூகத்தில் ஒருமித்த வசனங்களின் அடிப்படையில் நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்ம எல்லாரும் உபவாசத்து அந்த ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும். அது மட்டும் இல்லை, இது நமக்கு ஒரு பலனாக இருக்கும். ஒருத்தராய் ஒரு தனியா உட்கார்ந்து உபவாசி ஜெபிக்கிறதும் ஆவியானவரோட ஜெபிக்கிறதும் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா வெளியில சபைகளிலே இல்லைன்னா நண்பர்களாக ஒன்று கூடி ஜெபிக்கிறது அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ அந்த இடத்துல அவர்கள் கூட்டு முயற்சி செய்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா யூத குலத்தை காப்பாற்றினாங்க என்பது எஸ்தர் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும். சில நேரத்தில் உபவாசத்தினுடைய மேன்மை என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22-23 நாம வாசிக்கிற 23 அருமையான வசனம் என்னன்னா, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் அதை தேடினோம். என்னெல்லாம் தேடினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுள்ள எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்ப நாங்கள் சொன்ன வார்த்தை சில நேரம் நம்ம சொல்லிடுவோம், சில நேரம் தான் சொல்லுவோம். அநேகருக்கு எலியாவை போல சவால் விட தெரியாது. நீங்க முதலாவது நீங்க கூப்பிடுங்க, அதுக்கு பிறகு நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன்னு சொல்றதுக்கு நமக்கு நம்மள அநேகருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் பதில் கொடுக்காம போயிட்டா என்று சொல்லி. ஆனா அவங்க சொல்லிட்டு அப்படியே உபவாசம் பண்ணுகிறாங்க. ஆண்டவரிடத்துல எதை கேட்டார்களோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு சில நேரம் நாம கூட எழுதி வைத்து ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அதை சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமாய் அதனுடைய ரிசல்ட் காணப்படும். ஆரம்ப காலங்கள்லாம் முதலாக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த போதெல்லாம் நிறைய நெருக்கடிகள் காணப்பட்டது. அதை எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல உட்கார்ந்து எழுதி வைத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல நல்லா அழுது, ஆண்டவரே இத்தனை நெருக்கடிகள் இத்தனை பிரச்சனைகள் காணப்படுது, இதுல இருந்து ஒரு விடுதலையை தாரோம் என்று சொல்லி உபவாசித்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த காலங்கள் உண்டு.
இப்பெல்லாம் ஒரு விசுவாசத்தில் வளர்ச்சி வரும்போது இந்த ஒரு காரியத்திற்காக நான் ஏன் இவ்வளவு காலங்கள் உபவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். அதோடு இல்லாம கர்த்தரினுடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரிடத்துல சொல்லிவிட்ட காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளையில அவர் அருமையாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால இப்ப என்ன செய்யறதுல சின்ன குழந்தையான அந்த உபவாச ஜபங்கள் மாறி இப்ப தேவனை துதிப்பதும் விசுவாசிப்பதும் அதை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நன்மைகளை அறிக்கையிடுவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நமக்கு பலன் உண்டு என்பதை அறிவதும் தேவன் நமக்கு ஒரு வளர்ச்சிக்கேற்ற ஒரு ஞானமாக அறிவாக தேவன் நம்மள சில பேருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன செய்கிறோம்? நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கிறோம், 84 வயது அன்னாள் என்ன செஞ்சாங்களா? உபவாசித்து தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தாங்களாம். நம்ம உபவாசிக்கிற நேரம் அழுவோம், கண்ணீர் சிந்துவோம், நிறைய பெட்டிஷன்ஸ் வைப்போம், விண்ணப்பங்களை வைப்போமே தவிர தேவனை ஆராதிக்க முடியுமா? ஆனா உண்மையிலேயே உபவாசத்தோடு தேவனை ஆராதிப்பதும் உபவாசத்தோடு தேவனை துதிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். பல வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டுகள் உடைக்கப்பட வேண்டிய நேரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் என்னோடு சொல்லி கொடுத்தது என்ன? நீ என்னை துதிக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா அந்த நாட்கள்ல அதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுடைய குடும்பத்துல காணப்பட்டது. ஆனா நானும் என்னுடைய மகளும் சேர்ந்து தனித்தனியா நான் அடிக்கடி நினைவு கூறுவேன், அந்த நாளில எப்படி நம்ம தேவனை தேடணுமே அதே விட அதிகமாக அதே அனுபவம் மறுபடி வர வேண்டும். எங்களுக்கு குடும்பத்துல எல்லார் நடுவிலையும் ஒரு அசைவு உண்டாக வேண்டும். இன்னும் எத்தனை அற்புதங்களை தேவன் செய்வாரு என்று சொல்லி நான் நினைப்பது உண்டு. அப்ப அந்த நாட்கள்ல 3 நாட்கள் நாங்க 3ஆவது நாள் தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு தனித்தனியாக தேவனை தேடி கடைசி முடிக்கிற நாள்ல ஒரு நல்ல கூட்டத்துக்கு, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போய் கலந்து கொண்டு வந்து ஃபாஸ்டிங் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே அப்படி கொஞ்சம் தூக்கம் வந்த மாதிரி இருந்தது. அந்த நேரம் தேவன் சொன்னது, என் மகளே என்னை துதிக்க மாட்டாயா? அப்ப நம்முடைய துதி ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம துதிக்க ஆரம்பிச்சோன்னா சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா நம்மளை துதிக்க விடாதபடி உலக கவலைகளே வச்சு நம்மளை குழப்பி இனி வரப்போகிற காலங்கள், என்னுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் என்னுடைய காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சிந்திக்க வச்சு கடன் சுமைகளை குறிச்சு, வியாதியை குறிச்சு, பல பிசாசினுடைய தந்திரங்களை குறிச்சு, நாட்டு நடப்புகளை குறிச்சு, இன்னைக்கு பல வகை வியாதிகள் எல்லாம் எல்லாரும் சொல்லும் போது அது ஒருவேளை நமக்கு வந்துருமோ என்று சொல்லி அதுலயே தூங்குறது சரியான தூக்கம் கூட இல்லாத அநேகர் உண்டு. இப்ப இதெல்லாம் குறித்து சிந்திக்க வைத்து நம்ம தேவனிடத்துல துதிக்க முடியாதபடி தடை செய்கிறது. ஆனா உபவாச நாட்களில் அந்த நுகத்தடியை உடைத்து போட்டு நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக மாறும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடின சூழ்நிலைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தேவனை துதிக்க அந்த பாயிண்ட் இருதயத்தில் இருக்கும், அந்த பேர்டன் இருதயத்தில் இருக்கும். ஆனா நாங்கள் தேவனை துதித்து 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 சோத்தரிக்கும் போது குழுவாக, சபையாக, நாங்கள் எங்களுடைய ஜெப டீம்ல உள்ளவர்களாக நாங்கள் தேவனை துதிக்க 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 கர்த்தரின் பெரிய காரியங்களை இன்று வரைக்கும் பார்க்க தேவன் உதவி செய்கிறார். ஆதலால் இந்த நாள்ல எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியம் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்த்த வசனத்தின்படி நாம உபவாச நாட்கள்ல வாழணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். எங்கள் பரலோக தேவனே, முதலாவது முக வாடலாய் இராதபடிக்கு தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், நாங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிற தேவனுடைய பாதம், அவரது ஸ்பாவங்கள், அவரது கனிவு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு எத்தனை பெரியது, அவருடைய கிருபை இரக்கங்கள் எத்தனை பெரியது என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. அது போல ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் அக்கிரம சிந்தனையோடு
ஆண்டவரே, அக்கிரமங்களோடு பாவங்களோடு நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற எந்த ஜெபங்களும் கேட்கப்படாது என்பதை அறிந்து தகப்பனே, நாங்கள் எங்கள் கட்டுகளிலிருந்து நாங்கள் முதலாவது வெளியே வரவும், ஆண்டவரே, அகப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பத்தினரை விடுதலையாக்கவும், தேசத்தின் ஜனங்களை விடுதலையாக்கவும் அப்பா இந்த நாட்களில் உபவாசம் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ உபவாசிக்கிறோமோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டோம் என்கிற ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு உங்களையே சார்ந்து இருக்கிற கிருபைகளை கொடுங்க தகப்பனே. ராஜாவின் கட்டளை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவரே உபவாசத்துல இருந்தது போல இந்த நாட்கள்ல கூட எங்கெல்லாம் தீமையான காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோமோ அவைகள் ஆண்டவரே நன்மையாக மாறுகிறதற்காக நாங்கள் இணைந்து 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 உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே அற்புதங்களை நாங்கள் பெற, அடை அழிந்து போகிற ஆத்துமாக்களை காப்பாற்ற, அடை ஒளிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை எத்தனையோ பேருடைய நம்பிக்கைகளை புதுப்பித்து தர கர்த்தாவே எங்களை கருவிகளாக பயன்படுத்த உங்க கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரை தானியேல் அவன் நண்பர்களுடைய முகத்தை பிரகாசம் அடைந்து செய்தது போல, முகக்களையை கொடுத்தது போல, சரீரத்தில் ஒரு புஷ்டி பசுமையை கொடுத்தது போல, களைப்புகளற்ற வாழ்க்கையை கொடுத்தது போல, அதன் மூலம் ஆவிக்குரிய உன்னத உயர்வுகளை கொடுத்தது போல எங்களையும் ஆண்டவரை நிறைத்து எங்களுக்கும் அந்த பதில்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையான உபவாசத்துக்கு, உண்மையான பிரதிஷ்டையின் ஜீவியத்திற்கு உண்டான நன்மைகள் என்ன என்பதை தானியேல் அதிகாரத்தில் வாசித்தோம். அப்படியே நன்மைகளால் நிரப்புவீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் திடமனதாய் நிற்கவும், அநேகரை திடனற்றவர்களை தாங்கி கிறிஸ்துவண்டையில வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாய், ஆண்டை கவர்ந்து உம்முடைய சிலுவையில இழுத்து கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை பயன்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.